10,000 rupees பட்ஜெட்டுக்கு அரௌண்ட் கிடைக்கக்கூடிய பெஸ்ட் வேல்யூவான ஃபோன் பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஹே காய்ஸ், என் பேர் ஜோ. இதற்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க போக்கோ லான்ச் பண்ண இந்த அட்டகாசமான போக்கோ M3 ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் போக்கோ M3 ஓட பேக்கேஜிங். பாக்ஸோட ஃப்ரண்ட்டில் போக்கோன்னு இதோட பிராண்ட் நேமும் சென்டரில் M3 மாடலையும் காட்டியிருக்காங்க. ப்ளஸ் பாட்டமில் இதோட மெயின் ஃபீச்சரான 6000 mAh பேட்டரியையும் பக்கத்தில் மேட் இன் இந்தியான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட ரெண்டு சைட்லேயும் லோகோ கீழே வித் ஈஸி ஆக்சஸ் டு கூகுள் ஆப்ஸ் யூ யூஸ் மோஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எதுக்குன்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல் தரணும்னு ஒரு 10 கூகுள் ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி தராங்க. பாக்ஸோட பேக் சைடில் இந்த ஃபோனோட டீட்டெயில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இது என்ன வேரியண்ட்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப் சைடில் இதோட எம்ஆர்பி ரேட்டும் இதோட சார் ரேட்டிங்கான ஹெட்டுக்கு 0.868 அண்ட் பாடிக்கு 0.865 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணால் உள்ள சிம் எஜெக்டர் டூல், யூசர் கைடு, சிம்பிளாக ஒரு பிளெயின் டிபியூ கேஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, M2ல கேஸ் எதுவுமே கொடுக்கல. இதில் கொடுத்துருக்கிறது ஒரு போனஸ் தான். ஃபோனை ஓரமாக வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன கண்டென்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள ஒயிட் கலரில் 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பிரிக்கும் USB Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் போக்கோ M3. நான் வாங்கினது போக்கோ எல்லோ கலர். இதுலேயே கூல் ப்ளூ, பவர் பிளாக்னு 2 கலர் ஆப்ஷன்ஸும் இருக்கு. பெரிய பேட்டரி இருக்கிறதுனால வெயிட் 197 கிராமாக இருந்தாலும் கையில் பிடிக்கிறப்போ ரொம்ப ஹெவியாலாம் தெரியல. காஸ்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபோனோட ஃப்ரண்ட் சைட் gorila glass 3லையும் பேக் சைட் பாலிகார்பனேட் அதாவது பிளாஸ்டிக்லையும் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட் ஒட்டாது. ப்ளஸ் கிளாஸ் மாதிரி கீழே விழுந்தா ஷேட்டரும் ஆகாது. இதில் டுவல் டோன் டிசைன் கொடுத்துருக்காங்க. கீழே இருக்கிற டெக்ஸ்சர் டிசைன் பிடிக்கிறப்போ கிரிப் கொடுக்குது. மேலே கிளாஸ் டிசைனில் போக்கோட பிராண்டிங்கை நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் பார்க்க டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் உள்ள பம்பிள் பி இல்லை அமாங் அஸ் கேரக்டர் மாதிரி இருக்கு. OnePlus லான்ச் பண்ண 80யோட சைபர் பங்க் எடிஷன் பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கும் அப்படி தோணுச்சா இல்லை ஒரிஜினல் டிசைன் தானான்ட்டு இந்த போலில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்க. இதில் P2I வாட்டர் ரிப்பலண்ட்டுக்கான கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாட்டர் ஸ்பிளாஷஸ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பவர் பட்டனாகவும் ஒர்க் ஆகும். கூடிய வால்யூம் கீஸும் இருக்கு. லெஃப்ட் சைடில் 2 சிம் அண்ட் டெடிகேட்டடாக மைக்ரோ SD கார்டு போட ஸ்லாட்டும் இருக்கு. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக், 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக், செகண்டரி ஸ்பீக்கர் அண்ட் IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. இதில் IR பிளாஸ்டர் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய டிவைஸை ரிமோட்டே இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாட்டமில் பிரைமரி மைக், சார்ஜர் போர்ட், கூடவே பிரைமரி ஸ்பீக்கர்ஸும் இருக்கு. ஸோ ஃபோனை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணி லாங்குவேஜ் ரீஜன் எல்லாம் செட் பண்ணிக்கிறேன். அடிஷ்னலாக ஃபேஸ் அன்லாக்கும் எனேபிள் பண்ணிக்கிறேன். அன்லாக் பண்ணுறப்போ போத் ஃபேஸ் அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்பீடாக இருக்கு. இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. பட் டாப் ஸ்பீக்கரோட வால்யூம் கீழே இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்பீக்கரை விட கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. ஹெப்டிக் ஃபீட்பேக் குவாலிட்டி ரொம்ப ஆவரேஜ் தான். பட் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே டீசென்ட் தான். இந்த ஸ்க்ரீனோட சென்டரில் ஃப்ரண்ட் கேமராக்காக டியர் ட்ராப் ஸ்டைலில் கட் அவுட் இருக்கு. டாப் அண்ட் சைட் பெசல்ஸ் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கு. பாட்டமில் மட்டும் சின் பெருசாக இருக்கு. ஓவராலாக ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9 அண்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90.5%. இந்த ஸ்க்ரீன் ஒரு 6.53 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஃபுல் HD+ டிஸ்பிளே இதுதான். இதுவே இந்த ஃபோனுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் 400 nits. இண்டோரில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பிரைட் சன்லைட்டில் மட்டும் டெக்ஸ்ட் ரீட் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. இதில் வைட் 1L1க்கான சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஆன்லைன் கண்டென்ட்டை பிஞ்ச் வாட்சிங் பண்ணுறதுக்கு பக்காவாக இருக்கும். இதில் நோட்டிஃபிகேஷன் லைட் கூட இல்லை. ஃபோன் ரன் ஆகக்கூடியது Android 10 பேஸ்டான MIUI 12. போக்கோ ஃபோன்னால ஆட்ஸ் தான் இல்லை, பட் ஃபோன் கூடயே நிறைய ப்ளோட்வேர் ஆப்ஸும் கேம்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன்.
ஸ்டோரேஜ்க்கு பேஸ் வேரியண்ட்ல UFS 2.1 ஹையர் வேரியண்ட்ல இன்னும் ஃபாஸ்டான UFS 2.2 ஃபிளாஷும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ல கிட்டத்தட்ட 17.5 GB டிஃபால்ட்டா யூஸ்டா இருக்கு. ஃபோனோட ரிஃப்ரெஷ் ரேட் 60 Hz, ஸோ ஹை ரிஃப்ரெஷ் ரேட்னால ஆகக்கூடிய பேட்டரி ட்ரெயினை தடுக்க முடியும். ப்ளஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஹை ரிஃப்ரெஷ் ரேட்லாம் எதிர்பார்க்கறது கொஞ்சம் ஓவர் தான். இதில் இருக்க CPU Qualcomm Snapdragon 662 ப்ராசஸர், GPU Adrenoட 610, 6GB LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 6GB RAM வச்சு கிடைக்கக்கூடிய ஒரே ஸ்மார்ட் ஃபோன் இதுதான். இது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். கேஷுவல் கேம்ஸ் எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. கொஞ்சம் டிமாண்டிங் கேம்ஸ் மட்டும் ஹை செட்டிங்ஸில் லேக் ஆச்சு. ஸோ மீடியம் செட்டிங்ஸில் வச்சு ஆடுங்க. ரொம்ப நேரம் கேம் ஆடுறப்போ கூட ஃபோன் லைட்டாக தான் வார்ம் ஆச்சு. பட் நார்மல் யூசேஜில் எந்த ஒரு ஹீட்டிங்கும் ஆகலை. ஒகேஷனாக யூஸ் பண்ணுறப்போ மைக்ரோ ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெரிய டீல் பிரேக்கர்லாம் இல்லை. கேமராக்கு வரப்போ இல்லை ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்கு. பிரைமரியாக 48 மெகாபிக்சல் சென்சர், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஃபோட்டோகிராஃபிக்கு. செல்ஃபிக்காக 8 மெகாபிக்சல் சென்சர் கொடுத்துருக்காங்க. Poco M2ல இருந்த பிரைமரி 13 மெகாபிக்சலை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 48 மெகாபிக்சல் பெட்டர் தான். ஆனால் தேவையில்லாத 2 மெகாபிக்சல் கேமராஸ் பதிலாக ஒரு டீசெண்டான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்குறப்போ இங்கே டைனாமிக் ரேஞ்ச் வீக்காக இருக்கிறதுனால ஷேடோ ரீஜன்ஸ்லையும் இங்கே ஹைலைட் ரீஜன்ஸ்லையும் டீட்டெயில் கிளிப் ஆகிறது தெரியுது. வெல்லிட் கண்டிஷனில் டீசெண்டான பிக் எடுக்க முடிஞ்சுது. ப்ரோ கலர் மோட் எனேபிள் பண்ணுறப்போ இன்னும் நல்ல வைப்ரண்டான அவுட்புட் கிடச்சிது. டிஃபால்ட் 12 மெகாபிக்சலுக்கும் இதில் உள்ள 48 மெகாபிக்சல் மோடுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்கல. தேவைன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்க மேக்ரோ மோடு இருக்கு. பட் குவாலிட்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. சர்ப்ரைசிங்காக போர்ட்ரேட் மோட எட்ஜ் டிடெக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கு. செல்ஃபியில் பிக் வாஷ்ட் அவுட்டாக எக்ஸ்ட்ரா ஸ்கின் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கு. பட் போர்ட்ரேட் செல்ஃபி டீசெண்டாக இருக்கு. லோ லைட்டில் இமேஜஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்கு. நைட் டைமில் ஃப்ரண்ட் ஃப்ளாஷ் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எடுத்த பேனோராமா பிக் டீசெண்டாக இருக்கு. வீடியோ வெறும் ஷேக்கியான 1080p ஃபுட்டேஜாக இருந்தாலும் டீட்டெயில்ஸும் கலரும் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 1080p 30 frames per second வரைக்கும் எடுக்க முடியும். வீடியோ குவாலிட்டி மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேயான டைம் லாப்ஸ் தான் இதில் எடுக்க முடிஞ்சுது. ஓவராலாக வெறும் ஆவரேஜான கேமரா தான் இதில் இருக்கு. பேட்டரின்னு பார்க்குறப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி இல்லை 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஹெவி யூசேஜ் பண்ணாலும் மோர் தென் 1 day ஈஸியாக தாக்கு பிடிக்கும். லைட் யூசேஜ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 days வரை சார்ஜ் போடாமலே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பேட்டரி ஸ்டாண்ட் பையும் நல்லா இருக்கு. பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது 22.5 watt ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தாலும் ஃபோன் சப்போர்ட் பண்ணக்கூடியது 18 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். 1,00,000 ஃபோன்ஸில் கூட இப்போ சார்ஜ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இந்த பட்ஜெட் ஃபோனில் ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்கறது கூட ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு ஃபுல் சார்ஜ் 0 to 100% ஆக கிட்டத்தட்ட 3 hours ஆகுது. அடிஷ்னலாக இல்லை ரிவர்ஸ் சார்ஜ் கேப்பபிலிட்டியும் இருக்கு. ஸோ இதை வச்சு வேற ஃபோன் இல்லை ஆக்சரிஸ் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைசிங் கரண்ட்டாக 2 வேரியண்ட்ல கிடைக்குது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் 11,000 rupeesக்கும், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் 12,000 rupeesக்கும் கிடைக்குது. ப்ளஸ் ICICI கிரெடிட் கார்டு ஆஃபர் மூலமா 1000 rupees கம்மி பண்ணி இந்த பேஸ் வேரியண்ட்டை 10,000 rupeesக்கு வாங்க முடிஞ்சுது. சம்மரிக்காக இதோட பாசிட்டிவ்ஸ் பார்த்தா சூப்பரான டிசைன்ஸ், ஃபுல் HD ப்ளஸ் ஸ்க்ரீன், 6GB RAM 6000 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தா ஆவரேஜான கேமரா குவாலிட்டி, வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லை, ஸ்மூத்தாக ஹிக்கப்ஸ் இல்லாமல் ரன் பண்ண சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் தேவை. பட் ஓவராலாக பார்த்தா பட்ஜெட் ஃபோன் வாங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கரண்ட்டாக இந்த ப்ரைஸ்க்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் இதுதான். இந்த ஃபோனுக்கு ஒரு ஸ்கோர் கொடுக்கணும்னா 10க்கு 9 points தரேன். இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னா வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி வாங்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள்.
வேற ஏதாவது ஃபோன் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணணும்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் எப்ப சொல்ல பார்க்கலாம். நான் உங்க டெக் நண்பன் ஜோ.